ஆளே இல்லாத டீ கடையில் எஸ்கே பராசக்தி டீ ஆத்தி கொண்டிருக்கிறார். படமா அது தூக்கம் போச்சு, மணி பைசா தர மாட்டேங்க. ஃப்ரெண்டுக்கு 1500 போட்டாச்சு. தியேட்டருக்கு வந்ததுக்கு முட்டை ஆப்ஷன் நல்லா இருந்துச்சு. ஜனநாயகம் படம் வந்திருந்தால் பாதி தேட்டரை வந்து பராசக்தி பிரிச்சிருப்பாங்க. இவங்களுடைய ரெட் ஜெயின் மூவியுடைய பிளான் என்ன, சதித்திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஜனநாயகம் எப்போ ஆடியோ லான்ச் நடத்தி அதில் வந்து டேட் அறிவித்தாங்களோ, இவன் சொன்ன டேட்டில் இவன் படத்தை வெளியிடக்கூடாது, எப்படி வெளியிடுவான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சதித்திட்டம் தீட்டினாங்க. அதில் வந்து அவங்க சக்ஸஸும் ஆனாங்க. அதாவது எஸ்கே சிவகார்த்திகேன்ற ஒரு பலியாடு மாட்டிக்கிச்சு. அந்த பலியாடை வச்சு இவங்க கேமை ஈஸியாக நகர்த்தினாங்க. ஜனநாயகம் படம் வந்து கிட்டத்தட்ட 500 கோடி பொருட்செலவில் செலவு பண்ணி அந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த பராசக்தி படத்தை எப்படியாவது விஜயுடன் மோத விட்டு இந்த பராசக்தி ஜனநாயகனுக்கு எதிராக திருப்பி தேட்டரை பிரிக்கணும்னு முதல் குறிக்கோள் போட்டாங்க. ஆனால் ரெண்டாவது கோல் பார்த்திங்கன்னா, இந்த சென்சார் மூலிமா கோர்ட்டில் அந்த கேஸ் போனதுனால அவங்களே தள்ளி வச்சுட்டாங்க. இது வந்து ரொம்ப சாதகமாக முடிஞ்சது பராசக்தி படத்துக்கு. இந்த பராசக்தியை வச்சு எப்படியாவது கலெக்ஷன் அள்ளிடணும்னு பார்த்தாங்க. அதேமாரி அவங்க போட்ட திட்டப்படி பிளான் என்னென்னா, ஜனநாயகம் வரல, ரிலீஸ் ஆகலை. பராசக்தி படத்தை வந்து முதல் காட்சி ஸ்பெஷல் ஷோ, முதல் காட்சி இதுக்கு வந்து ஜனங்களை வந்து நம்ம ஆட்களே, திமுக ஆட்களே உள்ளே நுழைச்சி அவங்களே இன்டர்வியூ கொடுக்க வச்சு படம் ஆஹா ஓஹோ சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரௌடை காட்டணும்னு பிளான் பண்ணி பண்ணாங்க. அதேமாதிரி சில வீடியோக்களில் வந்து யூடியூப் மூலிமா வந்து திமுக ஆட்கள் வந்து பேட்டியும் கொடுத்தாங்க. ஐயோ படம் ஆஹா ஓஹோ சூப்பர் அப்படின்னு சொன்னாங்க. பொதுமக்கள் யாரும் படத்தை பார்க்க விரும்பலை. பக்காவாக இருந்துச்சு. இதே மாதிரி மிரட்டி விட்டாரு. படம் நல்லா இருக்கு, ஓரளவுக்கு பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்க்கலாம். அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லை. எப்படின்னா, இந்த ஜனநாயக படத்து மேலே ரொம்பவும் முழு கவனம் இருந்ததுனால அது டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு எல்லாருக்குமே மைண்ட் செட்டு. அதனால் வேறு வழி இல்லை, பராசக்தி தான் பார்த்தாகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்படுவாங்க அப்படின்ட்டு ரெட் ஜெயின் மூவி வந்து அவங்க நினச்சாங்க. ஆனால் அங்கே நடந்தது என்னவோன்னு தெரியல. அந்த தியேட்டர்ஸுடைய க்ரௌடுங்களை நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன் வீடியோவை. வந்து கொஞ்சம் மக்கள், பொதுமக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் பார்க்க விரும்புவாங்க இல்லையா, நடுத்தரமான மக்கள், அவங்க போய் படத்தை பார்த்தாங்க. பார்த்துட்டு வெளியே வந்தோடனே அவங்க உண்மையான ரிவ்யூ கொடுத்துட்டாங்க. அந்த ரிவ்யூ பார்த்துட்டு வாங்க. ஐயா பெரிய கும்முடியா, தயவு செய்து கேட்காதீங்க, வாய புடுங்காதீங்க. மனுஷர படமா அது தூக்கம் போச்சு, மணி பைசா தர மாட்டேங்க. ஃப்ரெண்டுக்கு 1500 போட்டாச்சு. என்ன பண்றதுதான் சார் ரொம்ப நல்லது. ஜனநாயகம் வராதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கடவுடிருங்க அந்த படத்தெல்லாம். ப்ரோ சுத்தமா கண்டென்ட்டே சரியில்லை ப்ரோ. எஸ்கேக்காக ஒரே ஒரு அடி பார்க்கலாம், அவ்வளவுதான். பாப்கார்ன் மட்டும் நல்லா இருந்தது ஆக்சுவலா.